தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்றைய திருப்பலியில் காவல் கிணறை சார்ந்த சுரேஷ் ரென்சி இவர்களின் குடும்ப நலனுக்காக ஒப்புக் கொடுப்போம். இன்று வாரத்தின் முதல் நாள். அடிப்படை தொழிலாளர்களுக்காகவும் மன்றாடுவோம். கட்டிட தொழில், கடைகள், தூய்மை பணி, மருத்துவ தொழில், விவசாயம் மற்றும் கடல் தொழில், இன்னும் நமது வீடுகளில் தோட்டங்களில் வேலை செய்பவர்கள் நல்ல வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடும் இந்த வாரம் முழுவதும் நாம் செய்யக்கூடிய அனைத்து செயல்களையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் எனவும் மன்றாடுவோம். இத்திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கும் பாவங்கள், குற்றங்கள், குறைகள் அனைத்திற்காகவும் இறைவனிடம் மன்னிப்பு கோரும். எல்லாம் வல்ல இறைவனிடம் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர்கள் புனிதர்கள் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலகீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம் வார்த்தையின் முடிவற்ற தன்மை விண்ணக முற்றத்தை அழகுபடுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு கன்னி மரியா வழியாக எங்களது மனித உடலின் வலுவின்மை ஏற்றுக்கொண்டு உண்மையின் சுடராய் எங்களில் தோன்றிய அவர் உலகின் மீட்புக்காக முழுமையான ஆற்றலோடு முன் செல்வாராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். தூண்டுதல் கடவுளிடமிருந்து வருகிறதா என சோதித்தறிங்கள். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 22, அதிகாரம் 4, இறை வார்த்தை 6. அன்பார்ந்தவர்களே, கடவுளிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம்.
கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, தூய ஆவியின் வேண்டுதல் தமக்கு இருப்பதாக சொல்லிக்கொள்ளும் எல்லாரையுமே நம்பிவிடாதீர்கள். அந்த தூண்டுதல் கடவுளிடமிருந்து வருகிறதா என சோதித்தறியுங்கள். ஏனெனில் போலி இறைவாக்கினர் பலர் உலகெங்கும் தோன்றியுள்ளனர். இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை ஏற்றுக்கொள்ளும் தூண்டுதல் அனைத்தும் கடவுளிடமிருந்து வருவது. இவ்வாறு கடவுளிடமிருந்து வரும் தூண்டுதல் எது என அறிந்து கொள்வீர்கள். இயேசுவையே ஏற்று அறிக்கையிட மறுக்கும் தூண்டுதல் எதுவும் கடவுளிடமிருந்து வருவதல்ல. இதுவே எதிர் கிறிஸ்துவிடமிருந்து வரும் தூண்டுதல். இந்த எதிர் கிறிஸ்து வருவதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, இதோ இப்போதே அவன் உலகில் இருக்கிறான். பிள்ளைகளே, நீங்கள் கடவுளை சார்ந்தவர்கள். நீங்கள் அந்த போலி இறைவாக்கினர்களை வென்றுவிட்டீர்கள். உங்களுள் இருப்பவர் உலகில் இருக்கும் அந்த எதிர் கிறிஸ்துவை விட பெரியவர். அவர்கள் உலகை சார்ந்தவர்கள். எனவேதான் உலகு சார்ந்தவற்றையே பேசுகிறார்கள். உலகமும் அவர்களுக்கு செவி சாய்க்கிறது. ஆனால் நாம் கடவுளை சார்ந்தவர்கள். கடவுளை அறிந்து கொண்டோர் நமக்கு செவி சாய்க்கின்றனர். கடவுளை சாராதோர் நமக்கு செவி சாய்ப்பதில்லை. இதிலிருந்து உண்மையான தூண்டுதல் எது, பொய்யான தூண்டுதல் எது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 2. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். 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 இறை வார்த்தைகள் 7 மற்றும் 8. ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை நான் அறிவிக்கின்றேன். நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீர் விரும்புவதை என்னிடம் கேளும். பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். பூவுலகை அதன் கடை எல்லை வரை உமக்கு உடைமையாக்குவேன். நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். இறை வார்த்தைகள் 10 மற்றும் 11. ஆகவே மன்னர்களே, விவேகமாக நடந்து கொள்ளுங்கள். பூவுலகை ஆள்வோரே, எச்சரிக்கையாயிருங்கள். அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள். நடுநடுங்குங்கள், அவர் முன் அகமகிழுங்கள். நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
இயேசு விண்ணரசு பற்றி நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி பிரிவு 4. வாசிக்கப்படக்கூடிய இறைமொழிகள் 12 முதல் 17, மேலும் 23 முதல் 25. அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலியாவுக்கு புறப்பட்டு சென்றார். அவர் நாசரேத்தை விட்டு அகன்று செபுலோன், நப்தலி ஆகிய இடங்களின் எல்லைகளில் கடலோரமாய் அமைந்திருந்த கபர்நாமுக்கு சென்று குடியிருந்தார். இறைவாக்கினர் ஏசாயா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. செபுலோன் நாடே, நப்தலி நாடே, பெரும் கடல் வழி பகுதியே, யோர்தானுக்கு அப்பால் உள்ள நிலப்பரப்பே, பிற இனத்தவர் வாழும் கலிலேய பகுதியே, காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. அது முதல் இயேசு, மனமாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றத் தொடங்கினார். இவர் கலிலேய பகுதி முழுவதும் சுற்றி வந்தார். அவருடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அவரை பற்றிய பேச்சு சிரியா நாடு முழுவதும் பரவியது. பல்வேறு பிணிகளாலும் வாதைகளாலும் வருந்திய நோயாளர், பேய் பிடித்தோர், மதிமயங்கியோர், முடக்குவாதமுற்றோர் ஆகிய அனைவரும் அவரிடம் அழைத்து வரப்பட்டனர். அவர் அவர்களை குணமாக்கினார். ஆகவே கலிலேயா, தெக்கப்போலி, எருசலேம், யூதேயா, யோர்தானுக்கு அக்கறை பகுதி ஆகிய இடங்களிலிருந்தும் வந்த மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். திருக்காட்சி திருவிழாவிற்கு பின் ஆண்டோடைய முதல் வார்த்தை நமக்கு தரப்பட்டு இருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது. இயேசு கிறிஸ்துவனுடைய பணியின் ஒரு தொடக்கம், பணியின் மொத்தம் இந்த வார்த்தை. இதனில் இன்னும் ஒரு வார்த்தையை நாம் இணைக்க வேண்டும். மத்தேயு அதனை பதிவு செய்யவில்லை. மனிதரை தேடுவதற்காக ஆண்டவர் வந்தார் என்பதாக இருக்கிறது. முதற் சீடர்களை அழைக்கும் பொழுது அவர் இந்த வார்த்தையை பயன்படுத்துவார். அன்பானவர்களை, விழா கொண்டாடுவது, வழிபாடு நடத்துவது அத்தனையும் நம்மை இறைவன் பக்கம் திருப்பி நல்ல மனித மாண்பை கொண்டிருப்பதற்கு தான். ஒருவர் அன்பாகவும் மாண்பாகவும் வாழ்வதற்குத்தான் அனைத்து விழாக்கள். என்னை ஒரு நல்ல மனிதனாக உருவாக்கி கடவுளோடு இணைத்து நான் என்னை இந்த வாழும் சூழலில் பிறரோடு நல் உறவு கொள்வதற்குத்தான் விழாக்கள். ஆன்மீகம் என்பது பக்தியோடு முடிந்து விடுவது அல்ல. மாறாக ஆன்மீகம் நமது சொல்லில், சிந்தனையில், செயலில் எழுவதாக இருக்கிறது. ஆகவே விழாக்களை
கொண்டாடி இருக்கிறோம் என்று சொன்னால் என் உள்ளம் பண்பட்டு இருக்கிறது, என் உள்ளம் நன்மையை செய்ய துடிக்கிறது, என் உள்ளம் பிற மனிதர்களோடு நல் உறவை கொண்டிட அழைக்கிறது என்பதுதான். மனம் மாறுங்கள், ஏனெனில் பெண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்பதன் அர்த்தம். இதோ உமது அடிமை, இறைவா ஏற்பாய் என்னை. இதோ உமது அடிமை, எரியா விளக்கு என்னை நான் உனக்கு தந்தே நீச்சிடுவாய். எரியா விளக்கு என்னை நான் உனக்கு தந்தே நீச்சிடுவாய். உன்னொளி துலங்க தன்னையே வழங்கும் சுடராய் மாற்றிடுவாய். இதோ உமது அடிமை, இறைவா ஏற்பாய் என்னை. இதோ உமது அடிமை. மலரா கொத்து வாழ்வினை கொடுத்து என்னை இழந்திருப்பேன். மலரா கொத்து வாழ்வினை கொடுத்து என்னை இழந்திருப்பேன். உன்னை அடைந்து உயிரில் கலந்து உறவாய் நிலைத்திருப்பேன். சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிக்குரிய பரிமாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றையே உமக்கு ஒப்பு கொடுத்து உண்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் இன்று ஒளி வீசுகின்றது. ஏனெனில் உமது வாக்கு ஒரு குலைந்த எங்கள் இயல்பை எடுத்தபோது சாவுக்குரிய மனித தன்மை முடிவில்லா மாட்சி பெறுவதோடல்லாமல் நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலை வாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்வுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூய
தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யும். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருப்பது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை தந்தை என அழைக்க நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றிருக்கின்றார். அவருடைய பிள்ளைகள் நாம் அனைவரும் இறைவா, இத்திருவிழாக்களை கொண்டாடிய நாங்கள் நல்ல மனம் மாறி இருக்கின்றோம். உறவை, பண்பான வார்த்தைகளை
மரியாதையை கொண்டவர் மக்களாக இருப்போம் என்ற எண்ணத்தோடு ஆண்டவரின் ஜெபத்தை ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடு. மதிய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமா. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது மேல் கொண்டுள்ள நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவளங்கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி, அமைதி, அமைதி. இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியருளும். எமக்கு அமைதியருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் விருந்தாக என் இறைவாவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவேவா. அகவிருந்தாக என் இறைவாவா, மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவேவா. ஆறுதல் அளித்திடும் அருள் மொழியே தீர் ஆகமம் முழங்கிடும் உயிர் மொழியே. ஆறுதல் அளித்திடும் அருள் மொழியே திரு ஆகமம் முழங்கிடும் உயிர் மொழியே. உடலோடு உலகோர் நடுவெழுந்தாய், உடலோடு உலகோர் நடுவெழுந்தாய். உமதுடலனையமை நீ மாற வைப்பாய்.
அகவிருந்தாக என் இறைவாவா மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவே வா வா வா. நேரிய மனத்தவர் குறைதனை பாயம்மை நீடிய மகிழ்வினில் நிலைக்க வைப்பாய். நேரிய மனத்தவர் குறைதனி பாயம்மை நீடிய மகிழ்வினில் நிலைக்க வைப்பாய். நலமிகு உணவாய் நிறைந்திருப்பாய். நலமிகு உணவாய் நிறைந்திருப்பாய். இனி உலகினில் உனிலே வாழ வைப்பாய். அகவிருந்தாக என் இறைவாவா மனம் மகிழ்ந்திட வாழ்க்கையின் நிறைவே வா வா வா. கிறிஸ்துவின் ஆன்மாவே, கிறிஸ்துவின் திரு உடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடும். கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். மன்றாடுவோமாக. திட்டமிடாத எந்த வாழ்வும் நல்லா இருக்காது. இந்த வாரம் என்ன திட்டம், இந்த வாரம் என்னெல்லாம் செய்ய போகிறோம், ஆண்டவற்றை ஒப்பு கொடுங்க. இந்த வாரத்தில் இந்த வேலைகளை முடிச்சிடும். ஒரு சின்ன திட்டம், ஆண்டவருக்கே திட்டம் இருந்தது. என்ன பயணம், எந்த சமயம் மீட்க வேண்டும், திட்டம். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை அந்த குடும்பத்தில் கூட, மனைவினா கூட, சமையல்னா கூட ஒரு திட்டம் போடும். இந்த வாரம் இனி ஒரு திட்டம் போடும். அப்போ தான் உங்களுக்கு அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம், ஆர்வம் வரும். ஒரு திட்டம் போடுங்க. ஒரு நிமிஷம் இந்த வாரத்தில் என்னெல்லாம் செய்வேன். படிக்கிற பிள்ளைகளா திட்டம் போடுங்க. அந்த திட்டத்தை நிறைவேற்றணும். சும்மா இன்னைக்கு வர்ற நேரத்தில் செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறது இல்லை, திட்டம். ஆண்டவரே, உமது பிள்ளைகள் நாங்கள் இந்த வாரம் முழுவதையும் உமது பாதத்தில் வைக்கின்றோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. நாங்கள் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடி நல்ல ஒரு மகிழ்வை, நல்ல மனமாற்றத்தை, நல்ல ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கின்றோம். அதனை எங்கள் செயலில், எண்ணத்தில், சொல்லில் செயல்படுத்திட எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஞானம் நிறை கன்னிகையே, ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே, மாண்புயரேழு தூண்களுமாய், மாண்புயரேழு தூண்களுமாய், பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே, பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே, ஞானம் நிறை கன்னிகையே,
பாவ நிழலே அணுகா பாதுகாத்தானுடையே பரமன் பாவ நிழலே அணுகா தாயுதரம் நீ தரித்திடவே தாயுதரம் நீ தரித்திடவே தனதோரமர தலமன கொண்ட தனதோரமல தலமன கொண்ட ஞானம் நிறை கன்னிகையே நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இயேசுவுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. மரியே வாழ்க.